வடிவான வள்ளலார் உனக்கு என்னைக்குமே துணை செய்வார். ராஜா, ஏதாவது கல்வியில் எழுத்து வந்திருக்கிய? ஆமாங்க. நான் தான் படிப்பேன். மலர்மே கண்டு நான் மயங்கியே முன்பு மன்னனின் கோவிலில் உனக்கிடம் தந்து மணந்தரும் மேடையில் உன்னிடம் நின்று மாணவி மாறிடும் நான் வர கண்டேன். அப்பா, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்படியா? நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா இளமை விரும்பும் கவிதைகள் இது. அப்போ இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கலையா சார்? சே, ஒருவேளை 30 வருஷங்களுக்கு முன்னாலே இது எனக்கு பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காது என்னப்பா? இது பொதுஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றது ரொம்ப சரிமா. ஏன்னா பொதுமக்களுடைய வயசு எப்போதுமே 18 தான். அவங்க நிச்சயமா ரசிப்பாங்க. இருந்தாலும் ராஜா, நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பருவத்திலும் ரசிக்கக்கூடியதாகவும் காலத்துக்கு அப்பாற்பட்டதுமான கவிதைகளை நீ எழுத முயற்சி பண்ணணும். அப்பதான் கால வெள்ளத்துல காலூன்றி நீ என்றைக்குமே நிரந்தர கவிஞனாக இருக்க முடியும். அதுக்குள்ள அத்தான் வணக்கம். என்னடா இது? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் அதான் எப்படி சொல்வேடி அவர் என்னைத்தான் அவர் அத்தான். இந்த மாதிரி கவிதைகள் தான் இப்ப பாப்புலர் ஹிட் சாங்ஸ். இதுதான் ஜனங்களுக்கு பிடிக்குது. இப்படி எழுதினா தான் உங்க இரும்பு கொட்டி ரொம்ப என்ன கவிஞ்சா அல்லாடா. மக்களுக்கு நல்ல விஷயங்களை எளிய முறையில எடுத்து சொன்னா அவர்கள் என்றும் ஒப்புக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளவன் நான். ராஜா, அதுவே சரியான நம்பிக்கை. நீ அப்படியே கவிதைகளை எழுது. நான் உடனுக்குடனே அது பிரசவம் மட்டத்தை ஏற்பாடு பண்ணுவேன். அதோட இப்ப ஒரு செலவுக்கு பணம் தரேன். எனக்கு உனக்கு இருக்குடா. இன்னும் அவனுக்கு உற்சாகம் உணர்ச்சி ஊட்டப்போது வேண்டானே. நீ சும்மா இருந்தா போதுண்டா கண்ணு. சிலை அடக்கியே சும்மா இருப்பது அன்பு வள்ளலார் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே, மறந்து விட்டீர்களா? வாய மூடு தரேன். தாய்மான ஒரு பார்த்து வள்ளலார் பாருங்க. என்னுடைய கவிதைகள் எல்லாம் ராமலிங்க அச்சிட போற. அதுக்கு முன்பனமா இந்த 500 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. ராஜா, தர்மம் தலை காக்கணும்னு சொன்ன வார்த்தை வீண் போகுது. இன்னைக்கு 100 கணக்கில் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறேன். ஏமா திருப்பி கொடு. இது உங்ககிட்டே இருக்கட்டும். ராஜா, என்னையும் உங்க மகனான நான் முதல்ல சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து மகள் என்னை பெற்ற தாயும் என் தந்தை எங்கிருக்கிறாரோ என்ன ஆனாரோ அதுவும் தெரியும். இப்ப எனக்கு நீங்க தான் தாயும் தந்தை. ராஜா, சாப்பிடுவாப்பா. ஏம்மா, நீ என்னை கண்டுபிடிக்க முடியாம பெரிய விளக்கம் போட்டாரு. இது எப்படிதான் உலகத்தை பத்தி கவிதை எழுத போறாரோ? பத்மா, துடுக்கு தளத்தை விட மாட்டேன். அந்த பிள்ளைக்காக வந்து என்ன நினைப்பான்? மாம்பழ கதுப்பினிலே மல்லிகை சிரிப்பினிலே வானவெளியே உயர் உயர் மோனவெளியே. சரியில் பசியிலும் ஏழ்மையிலும் என் உள்ளத்தில் காதல் போல் பொங்கிய கவிதை புனல் வாழ்வும் வசதியும் ஏற்பட்ட பிறகு மறந்துவிட்டது.
என்ன கவிஞரா? நல்லா மாட்டிக்கிட்டியா? ஆண்களின் உதவி எப்பவாவது தேவைப்படும் தெரியுதா? நான் இந்த இடத்த விட்டு நகர போறதில்லை, நீ மேல ஏறி வர முடியாது. ஆமா, இது பாரு, ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன் அப்படின்னு பாடு. போனா போதுன்னு உன்னை மேலே ஏற்றி வரேன். அப்ப வந்த வழி இறங்கிப்போ. அப்ப பாடு அந்த பாட்டு. பெண்கள் இல்லாத உலகம். என்ன கதையை மாத்துற? ஆண்கள் இல்லாத உலகத்திலே பாடு. பின்ன போ. ஆண்கள் இல்லாத உலகத்திலே போனமா கையை கொடுங்க. அப்படிவா வழிக்கு ஏன் வளர்த்துது கையை? இருங்க வர. மெதுவா மெதுவா மெதுவா. பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்களினாலே என்ன பயன்? இளம் பெண்ணிடம் ஒம்பு செய்த மோகன் என்பவரின் மூக்கு உடைந்தது. அடப்பாவி, உன் பல்ல எல்லாம் அடிச்சிருக்கணும். முதல்ல வாயை அடக்கணும். ஆமாமா, காலங்காலத்தில் ஆரம்பிச்சுட்டியா? ஆமா. பத்மா, ராத்திரி பூரா அந்த புள்ள கண்டுபிடிச்சு ஏதோ எழுதிட்டு இருந்தா. அப்படியா? எனக்கு தெரியாது. இன்னும் எழுந்திருக்கிற போல் இருக்கு. கொண்டு போய் காசு கொடுத்துக்கலாமா? காப்பியா? ஏமா அந்த பிள்ளை கொடுக்குற, இந்த பிள்ளைய சாப்பிட்டுறேனே. போச்சுக்காது, போய் குடிச்சிட்டு வர. இனிமை காண முடியுமோ? கண்ணில் நடுமேலே ஆடும் சிலை போலே பூமி மலசூழ பூங்கி வரும் காவேரி. திருவல்லிக்கேணி கம்பரே, ஒண்ணு சரிங்க இல்ல தூங்குங்க, ரெண்டையும் சேர்த்து செய்யாது. இல்ல பத்மா, நான் ஒரு கனா கண்டேன், அதை நினைச்சு சிரிச்சிருப்பேன். கனவா? கனவு யார பாத்தீங்க? வந்து கனாவுல நான் ஒரு பாட்டு எழுத முயற்சி செய்யறேன். கற்பனையே ஓடல, அங்கேயும் இங்கேயும் விளையாட்டுக்கிட்டே இருக்கிறேன். கனவுல கூட பாட்டு எழுத வரலையா? வந்து அப்போ இங்கிருந்து ஒரு மதுரமான காலம், பிரமாதமான பாட்டு. அதுவும் அந்த பாடி ஓரத்துல ஒரு ஏணி, ஏணி மேல ஒரு உருவம். ரொம்ப அழகா இருந்திருக்குமே. ஐயோ, அதானே இல்ல, அந்த ஏணி மேலே ஒரு கருமுறம். அதுதான் பிரமாதமா பாடிட்டு இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு கண் பண்ண மாதிரி இருக்குது. காப்பி மில்ல குடிச்சிட்டு குடிச்சது. கத்த நெஞ்சில் கலை மறந்தாலும் கண்கள் என் திமைப்பது மறந்தாலும் நத்தவத்தவர் ஒளிர்ந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேன், நமசிவாயத்தை நான் மறவேன். அப்படின்னு என்ன மறந்துடுவீங்களாப்பா? நல்ல விளையாட்டு பிள்ளைமா, உன்னை மறக்கிறதா நான் இவ்வளவு நாளா உயிரோடு இருக்க வேண்டாமே. ஆமா, என்ன ஆச்சரியமா இருக்கு, வழக்கம் போல ரெட்ட பின்னலை காணும், பைஜாமாவை காணும், அழகா குளிச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டியே. பால் போச்சிருக்க ஜீன்ஸ் போச்சிரு போட சாட்டம் போச்சிரு அவரங்கம் அவரங்கம். அத்தா, இந்த மாற்றத்துக்கு நான் காரணம் யார் தெரியுமா? நம்ம கவிஞர் ராஜா, அதாவது மேல்நாட்டு பெரிய வீராக சொல்லியிருக்கான், 10,000 புத்தகம் சாதிக்க முடியாதத ஒரு புன்சிரிப்பு சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கான். அந்த புன்சிரிப்பு தான் நம்ம கவிஞர் ராஜாவின் புன்சிரிப்பு. அவரங்கம் இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பமாயிருக்கிறேப்பா. கவிதை தொகுப்புக்கு பாட்டுகள் எழுதியிருக்கிறேன். அப்படியா? ஆமா. எங்க எங்க கொண்டு பார்க்கலாம். தனிமையிலே இனிமை காண முடியுமா? ரொம்ப அருமையான கருத்து ராஜா. கருத்து அவன் புத்தாலே இருந்தானாக்கா இனிமே எங்க வேணா இருந்தாலும் அனுப்பிச்சு போலாம். அறிவுள்ள எப்படி பாட்டு இருக்கிறாங்க.
she had a pimple. பாருங்க. I turn with my kiss. முத்தம். And it proved to be a dimple. கணத்திற்கு அழகான குழின்னா அதாவது முத்தம் கொடுத்து பார்வை வந்து குழியாக்கி விட்டானா என்ன பியூட்டிஃபுல். சும்மா இருக்கு மாமா. ஏன் மிஸ்டர் ராஜா இந்த கவிதை தொகுப்புக்கு என்ன பெயர் வைக்க போறீங்க? இந்த கவிதை தொகுப்புல நம்முடைய தமிழ்நாட்டின் ஜீவநதி காவிரியின் பெருமைகளை பற்றி எழுதியிருக்கிறேன். அதனால இதுக்கு ஆடிப்பெருக்குன்னு பெயர் வைக்கலாம்னு இருக்கிறேன். ஆடிப்பெருக்கு. சரி, ரொம்ப பொருத்தமான பெயரப்பா. ராஜா, காவேரி ஆற்று பெருக்கு போல உன்னுடைய வாழ்வு பெருகணும், பேர் பெருகணும், புகழ் பெருகணும். இதுக்கெல்லாம் இந்த ராமலிங்க அருள் செய்யணும். நான் உடனே இந்த கவிதை தொகுப்பு வெளிவரத்துக்கு வேண்டிய எல்லாம் ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நம்ம மேனேஜர்கிட்ட போய் சொன்னாங்க இந்த கவிதை தொகுப்பு உடனே வெளிவரத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணும்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே அத்தான். என்னுடைய திறமை பத்தி இப்ப தெரியாது உங்களுக்கு. ஆடிப்பருக்கு விற்பனைக்கு அப்புறம் தான் நான் யாரும் தெரியும். இந்து தினமணி சுரேஷ் ஆனந்த தினத்தந்தி குமுதன் ஆடிப்பெருக்கு. தூற்றுபவர் ஊற்றட்டும். ஆடிப்பெருக்கின் பிரதிகள் வெள்ளமாய் ஓடி மக்களை அடைய உதவி செய்த உத்தமனை இந்த வெற்றி வேளையில் எல்லோரும் மறந்துவிட்டனர். அவர்களை சொல்லி குற்றமில்லை. அது தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சிறப்பு. அபிஷேகத்தென்று கோபுரம் கட்டிய சிப்பியை அணைக்க மறப்பதுதானே நம் தமிழ்நாட்டின் நல்ல வழக்கம். நீதானா? ராமலிங்கம். நான் யாரும் என்னமோ திகைச்சிட்டேன். திகைச்ச வைக்கிறதான என்னுடைய வேலை. விமர்சனம் பண்ணமுன்னா மறந்துட்டான்னா இது எல்லாரும் மறந்துட்டா அப்புறம் எப்படி? பிளீஸ் மிஸ், யார் சொல்லக்கூடாதா? யார் மறந்தாலும் நீ செய்த உதவியை நான் மறக்கலப்பா. புஸ்தகங்கள் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு பீச்லயும் பார்க்லயும் பிளாக் பார்க்லயும் ஆமாப்பா எல்லா இடங்களுக்கு நீ போய் ஆடி பாடி பிரச்சாரம் செய்யறதை நான் மறக்க முடியுமா? அப்படியா? உன் வாழ்க்கையில உருப்படியா நீ செய்யற முதல் காரியம் இதுதான்டா. இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அது என்ன? நான் உங்களுக்கு மக்கள் பிறந்தது அந்த பாவத்துக்காக ராமலிங்கத்துக்கு நான் சோப்பு கரணம் படத்துக்கு முன்னால போடுறேன். எங்க அங்கேயா போறோம் ராஜா. புத்தக விற்பனையான பணத்துல ஒரு 10,000 ரூபாய் உன் கணக்குல பேங்க்ல போட்டிருக்கேன். அதோட உனக்காக ஒரு சின்ன கார் கூட வாங்கியிருக்கேன். அதேதாம்மா, நல்லா இருக்கா? என்னுடைய இன்றைய பேருக்கும் புகழுக்கும் காரணம் உங்களுடைய அன்பு கரங்கள் தான். உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரியல சார். அரே, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ ஒண்ணும் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை ராஜா. நான் ரொம்ப வறுமையோடு இருந்த போது ஜோதி ராமலிங்க சாமிகளுடைய புத்தகத்தையும் கொஞ்சம் பணத்தையும் எங்கிட்ட கொடுத்து வெற்றிக்கு வழிகாட்டினதே உங்க அப்பா. அது மட்டும் இல்ல, இத்தனை வயசாகியும் பொறுப்பு தெரியாம ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்த அப்பாவுடைய வாழ்க்கையில நீ வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது தெரியுமா? இதுக்கெல்லாம் நானெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்தணும். அதான் நம்ம ராஜாவை கம்மியாக நடத்துவீங்க. இல்லாத உங்க அப்பா என்ன காலர் நாடா? என்ன கார் வாங்கி கொடுக்கறது, பேங்க்ல பணத்தை போடுறது எல்லாம் இருக்கு. என்னடா உடல மிஸ்டர் ராஜாவின் முதல் வெற்றியை குறித்து ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும்பா. நான் ஒரு சாதாரண எழுத்தாளர். இந்த விழா விளம்பரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். உங்களுக்காக இல்லாட்டாலும் எனக்காக நடத்தித்தான் தீரணும். வெரி குட், வெரி குட்.
இத்தனை உடனே செய், எல்லாம் ஏற்பாடு செய்யணும். சரி சும்மா கேட்ட பணம் வாங்குறேன். அப்பா எனக்கு மியூசிக் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. சரிம்மா. மிஸ்டர் ராஜா, உங்க புது கார்ல என்ன அழைச்சிட்டு போறீங்க? என்னப்பா தயங்குற? இங்க பாரு, நான் எப்ப புது கார் வாங்கினாலும் நம்ம லதாவை தான் முதல்ல அழைச்சிட்டு போற பழக்கம். அதுக்கு இருக்காதுப்பா, அதுக்கு சொல்றேன். சும்மா அழைச்சிட்டு போ. போயிட்டு வரணும். சரி அதான் இப்ப 2 பேரும் போறாங்களா? உட்காருங்க. தேங்க்யூ. அவர் யாரு? அவரா? என்ன லதா, அவர் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு? பேரை கூட சொல்லாமே கல்யாணம் பண்ண மாதிரி வந்து நின்னுட்டீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவரா? அவர் ஒரு பெரிய கவிஞர். இப்ப ஆடி பிறக்கிற ஒரு புத்தகம் வந்திருக்கே, அது எழுதினவர் அவர்தான். ஓஹோ, அவர்தான் கவிராஜாவா? அவரேதான். எங்க அப்பாவாலதான் இந்த நிலைக்கு வந்திருக்காரு. அவருக்கு கார் வாங்கி கொடுத்தது கூட எங்க அப்பா தான். அந்த கார்ல தான் என்ன அழைச்சிட்டு வந்தார். ஓஹோ, பெரிய கவிகள் சமீபத்துல பணக்காரங்க வீட்டு கார் டிரைவர்களா கூட மாறிடுவாங்க போலுக்கு. அவருக்கு தெரியாம பேசுவேன். அவர் ஒரு உண்மைக்கல். கம்பன், காளிதாசன் போல அழியா தத்துவங்கள் அற்புதமாக சித்தரிக்கும் புதுமைக்கல். என்னையே அம்மா, பெண்களை வர்ணித்து பொன்னை தேடும் பொய்யர்கள் தான் கவிகள் என்பது என்னுடைய முடிவான அபிப்பிராயம். பத்மா, முன்பின் தெரியாத நல்லவர்களை நீ ஏன் இப்படி வருகிறாய்? நீ மட்டும் ஏன் அவர்களை விரும்புகிறாய்? நீ பேசுவதை பார்த்தால் ஒரு கவியைத்தான் கல்யாணம் செய்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். நிச்சயமா. யாரு கார் டிரைவரா வந்தாரே, அந்த கவியைத்தானே? அதை பத்தி உனக்கு என்ன? லதா, கல்யாண விஷயம் விதியை பொறுத்தது. நாம நினைத்தபடி எல்லாம் நடக்காது. மேலும் கொட்டி மாப்பி அழைத்த பிறகு கூட எத்தனையோ கல்யாணங்கள் நின்று விடுகின்றன. பெண்கள் நினைப்பது வந்து விதி நடத்தி வைப்பது வேறொன்று. பத்மா, நீ ரொம்ப பொறாமைக்கார். அவள் சொன்னது உண்மைதான். லதாவையும் ராஜாவையும் சேர்த்து நினைக்கும் போது என் மனைவி ஏன் பொறாமைப்பட வேண்டும்? காட்சி என்றால் இது வல்லவோ காட்சி. பேசாத ஓவியனே, பேசும் ஓவியம் நானும் என் தங்கமும் என்றுதான் இந்நிலையில் இருக்கப் போகின்றோமோ? தங்கமே, 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 தங்கம் என்றாலும் தங்கம், உன் அங்கமெல்லாம் தங்கம். ஆமா, இவள் லதா படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தானே இவளும் படிக்கிறார். இவளை எப்படியாவது நான் சந்திச்சாகவே. எங்க சந்திக்கிறது, எப்படி சந்திக்கிறது? தங்கமே, கடவுளே, ஏன் தான் இந்த காதலை கொடுத்தியோ? தங்கமே, எங்க இருக்கியோ? இருக்கியோ? எந்த கோஷ்டியிலும் சேராதிருப்பதே இந்தியாவுக்கு நலம். யாருக்கு தெரியும்? தேவை கொய்தான் சங்கீத பாடசாலையில் பரதநாட்டியம், சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் தேவை. ஆசிரியர்கள் தேவை. ஆஹா, என்னென்னமோ கேள்வி எல்லாம் பேசுறான் அந்த பிரின்சிபல். சம்பளத்துல ₹1 கூட சேர்த்து கொடுக்க மாட்டான். கல்ச்சர போகும், பாடையில போகும், தண்ணி போகிற நீ சரி.
இல்லையே, அவரும் இந்த சங்கீத பள்ளியில் ஸ்தாபகர். அவர் நினைச்சா வேலை கிடைக்கும், இல்ல வேலையே போயிடும். அவரு பேரு என்ன? சலவள கொய்த்தாம்பிள்ளை. யாரம்மா இங்க கிளாஸ்ல? வணக்கம். ஓ, நீங்க தானே உங்க பேரை கேட்ட உடனே எனக்கு அந்த கிளாஸ் பத்தி தான் ஞாபகம். ஆமா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு எது தெரியாதுன்னு கேட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பரதம் தெரியும், மணிப்புரி தெரியும், கதகளி தெரியும், ரஷ்யன் பாலையில இருந்து வரைக்கும். ஐயா, இந்த ரஷ்யன் பேலு ஜெர்மன் பேலு நமக்கு தேவையில்லைம்மா. எங்களுக்கு தேவையானது பரதநாட்டிய டீச்சர். அதுக்கு நீ சரிப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ கிளாஸ்ல பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா யார் சம்மதிக்க போறாங்க? யார் சம்மதிக்கணும்? நான் பரதநாட்டியத்துக்கே புத்தூர் அளிக்க போறேன். இப்ப ஆட்டம் ஆடுறாங்க, ஒரே மாதிரி அசோகன் காலத்துல இருந்து அழுது வள்ளிறாங்க. காலை தூக்கி நின்று தெய்வம் கை தூக்கி ரொம்ப நல்ல, வெரி குட். இதுவே டிஜின்ஸ்கியா இருந்தா விளையாடி இருப்பாரு. ஐயா, டிஜின்ஸ்கி ஒரு பெரிய ரஷ்யன் பேலே டான்சர். பிரின்சிபால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனா சொன்னேன். பேலே வந்து காலை தூக்கி இந்த அம்மாவுக்கு அந்த வாத்தியார் வேலை கட்டாயம் கொடுத்துதான் ஆகும். எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் சரி. தேங்க்யூ மிஸ்டர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேலை? தங்கம் வெளியே போ. பிள்ளை, இவருங்க நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல். எல்லாரும் நான் சொன்னபடி கேட்டுதான் ஆகணும். ஏன் என்ன அப்படி பாக்குறேன்? நான் தான் உங்க புது டீச்சர். என் பேரு செனிட்டர் கிளாட்ஸ்கா. ஆமாம் டீச்சர், நீங்க என்ன லெசன் டீச் பண்ண போறீங்க? எல்லா லெசனும் டீச் பண்ணுவேன். எல்லா பாடமும் போடணும். நல்ல பாடமா போடணும். என்னெல்லாம் தெரியுமா செய்த? 1 and 2 and I love you, I love you, I love you. Let's play the game of love. சுந்தரம், இத பாரு, உனக்குன்னு ஒரு டெர்லின் ஷர்ட், பேண்ட், அம்மாவுக்கு பறவை எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். எதுக்கப்பா? ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எதுக்கப்பான்னு கேக்குறீங்க? எனக்கு என்ன அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு தனியா இருக்காங்களா? நீங்க தானே எனக்கு எல்லாம். ஏமா இருக்கீங்க? சோகமே நிறைஞ்ச என் வாழ்க்கையில இன்னைக்குதான் ஆழ்ந்த கண்ணீர் வடிக்கிறேன். நீ வாழ்க்கையில முன்னேறணும், அதுவே எங்களுக்கு பெரிய அன்படி. ஆபீஸ் நேரமாகுது, நான் வர்றேன். ராஜா, அவங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி வாழணும். இப்போ உன் நிலை உயர்ந்திருக்கப்பா. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறது உன் அந்தஸ்துக்கு எப்படி இருக்கும்னுதான். அம்மா, தாய்முகம் பார்த்தியாதவன் தான், தந்தை முகமும் மறந்துவிட்டான். இப்ப எனக்கு இருக்கிற உறவெல்லாம் நீங்க தான். நீங்களே என்ன வெளியே போக சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல ராஜா. நீங்களே இருப்பா. நான் இந்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்துட்டேன். எனக்கு காது கலவா இருக்கட்டேன். திருவல்லிக்கேணி கம்பரே, உமது வெற்றியை குறித்து எமக்கு மிக்க மகிழ்ச்சி. பாத்தியா பத்மா, இப்ப நான் கவிதை கேட்டேன். நீ சொல்லுவியே இவராவது பாட்டு எழுதுறதாவது அப்படின்னு. இப்ப என்ன சொல்ற? என்னத்தை சொல்றது? அதிர்ஷ்டம் நுனிமரத்திலிருந்து அடிமரத்து வரைக்கும் வெட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமியை கூட கவியாக்கி காளிதாசன் பேரை கொடுத்திருக்கு. ஓஹோ, அப்போ இன்னமும் நீ என்ன கவிஞன்னு ஒத்துக்கல? உங்க லட்டா ஒத்துக்கிட்ட பிறகு என் முடிவை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இத பார் பத்மா, நீ என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிறேன். நான் உன்னை பத்தி எவ்வளவு மதிப்பா நினைக்கிறேன் தெரியுமா? இத பார், உனக்காக நான் எவ்வளவு கடை ஏறி இறங்கி ஸ்பெஷல்லா இந்த மணிமேகலை பார்டர் படவே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் வாழ பிறந்தவள். வாழ்க்கையின் இன்பங்களை பிறந்த பெண்ணின் பேரை கொண்ட இந்த சேலை எனக்கு வேண்டாம். அதுக்கு என்ன சம்பந்தம் பத்மா? நான் உனக்காக எவ்வளவு ஆசையோட இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் என்ன செய்யறது?
உங்க லதாவை கொடுங்களே. பாத்தியா பத்மா? பத்மா, நீ எப்ப வந்த? இப்பதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வைமா. இதை உன் பெட்டியில வச்சுக்க பத்மா. இந்த சந்தோஷத்தை எல்லாம் பார்க்க கொடுத்து வைக்காது உங்க அப்பா எங்க இருக்காரு? ஐயா ஐயா, இன்னைக்கு ஐயா இந்த கடலை கூட்டம். சென்னையிலிருந்து கவிதை புத்தகம் வந்திருக்கிறது. ஆடிப்பெருக்கு என்ற பெயர். இலங்கையில தமிழ் கவிதைக்கு இவ்வளவு செல்வாக்கா? கவிஞர் ராஜா இருக்கிற புத்தகத்திற்கு தமிழ் பேச்சு தெரிந்த எல்லா ஊர்களிலும் பெரிய புகழ். ராஜா? ஆமையா, வள்ளல் கிருஷ்ணனுடைய மகன். ஐயா 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 ஐயா, ஆடிப்பெருக்கு புத்தகம் எனக்கு கொடுங்க. என்னமோ வந்து வாங்கிட்டு போறேன் சார். ராஜா என்ன? கவிஞர் ராஜா என்ன? கவிஞர் ராஜா எங்க வாங்குறான்? அப்ப இங்க வந்து புத்தகம் கேட்கிறேன். கவிஞர் ராஜா இவரு மகனா? ரூபா 2 கொடுத்துட்டு புத்தகத்தை எடுத்து இருக்கு பாருங்க. 25 குறைங்க. பாக்கி பிறகு கொடுத்துருங்க. நிச்சயத்தை கொடுத்துட்டு புத்தகத்தை எடையா? ஏங்க பெரிய ஆழத்தை கிடைக்கிறேன். நான் கொடுக்கிற 25 சதம் இந்தாயா. நன்றியா நன்றியா. மேலாக மாறியும் வழங்கி என் தந்தை வள்ளல் கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம். என் மகன் ஒரு கவிஞர், என் மகன் ராஜா ஒரு கவிஞர். என் தர்மம் விண்பாக ராஜா.